கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் ஸ்வீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20வது வசனம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் வசனம் 20. நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராய் இருக்கிற அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசுவின் மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிற கடவுள் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தாவீது போன்ற பரிசுத்தவான்கள் ஆண்டவரை அழைக்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், ஜெபத்தை கேட்கிறவரே, மாம்சமான யாவரும் உம்மிடத்தில் வருவார்கள் என்று குறிப்பிடுகின்றார். அப்படியானால் நம்முடைய கடவுள் மனிதர்கள் கொண்டு வருகிறதான விண்ணப்பத்தை, மனிதர்களுடைய வேண்டுதல்களை ஆவலோடு கூட ஏற்றுக்கொண்டு அதை பரிசீலித்து உடனே கடவுள் அதற்கான உதவியை, பதிலை கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில நேரத்தில் நம்முடைய ஜெபங்கள் கடவுளால் கண்டு கொள்ளப்படாத ஒன்றை போல நமக்கு காட்சி அளிக்கின்றது. பல நேரங்களிலே இது நிகழ்கின்றது. நாம் ஜெபித்திருப்போம், முயற்சித்திருப்போம், விரும்பியிருப்போம், எதிர்பார்த்திருப்போம். ஆனால் கடவுள் ஏனோ அந்த ஜெபத்தை கேட்காதவர் போல நம்முடைய உணர்வு தெரியும். அந்த ஜெபத்தை ஆண்டவர் விரும்பாததைப் போல அது காட்சி அளிக்கும். அதற்கு காரணம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்கவே கூடாது என்பதல்ல, மாறாக ஆண்டவர் நாம் ஏதோ ஒரு காரியத்திற்காக ஜெபிக்கிறோம் அல்லவா, அந்த காரியத்தை விட இன்னும் மேலான, இன்னும் மேன்மையான காரியத்தை கடவுள் நமக்கு செய்ய அவர் தீர்மானித்திருக்கின்றார். அதை நாம் உணராமல் நாம் என்ன செய்கின்றோம்? ஆண்டவரே, எனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்கு வேண்டும், நீர் இதை எனக்கு செய்து தாரும் என்று நாம் கேட்கின்றோம். ஆண்டவர் அவர் வைத்திருக்கிற திட்டத்திற்கும் நாம் ஜெபிக்கிற ஜெபத்திற்கும் சற்று கூட பொருத்தம் இல்லாமல் இருப்பதினாலே ஆண்டவர் என்ன செய்கின்றார்? நாம் ஜெபிக்கிற வண்ணமாய் அவர் கிரியை நடப்பிக்க வேண்டுமென்றால் அது மிகவும் மலிவானதாக, எளிய ஒன்றாக இருக்கும். ஆகவே நம்முடைய ஜெபத்தை அவர் அப்படியே ஆண்டவர் நிராகரித்து விட்டு, கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மகாமேன்மையான காரியங்களை, அதிசயமான காரியங்களை அவர் செய்கின்ற கடவுளாக இருக்கின்றார். ஆகவே தான் பவுல் எபேசு திருச்சபைக்கு சொல்லித்தரும் பொழுது, நம்முடைய கடவுள் நாம் நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை நடப்பிக்கின்ற ஆண்டவராக இருக்கிறார் என்று சொல்லிக் கொடுக்கின்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, ஆம், நம்முடைய வாழ்க்கையில், உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உடைய தொழிலில், உடைய ஆரோக்கியத்தில், உங்களுடைய தேவைகளில் கடவுள் நீங்களும் நானும் வேண்டிக் கொள்வதை விட அதிகமாக அவர் செய்ய போகிறார். நாம் எதிர்பார்த்த விதத்தில் சுகம் அல்ல, நாம் எதிர்பாராத விதத்தில் ஒரு அற்புத சுகத்தை கடவுள் நமக்கு கொடுக்க போகின்றார். நாம் எதிர்பார்த்த விதத்தில் பொருளாதாரத்தினுடைய வளர்ச்சியோ, பொருளாதாரத்தினுடைய சந்திப்போ அல்ல, நாம் எதிர்பாராத விதத்தில் கடவுள் நம்மை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகின்றார். அவருடைய திட்டங்கள் நம்மால் புரிந்து கொள்ள முடியாதவைகள், அவருடைய திட்டங்கள் நம்மால் கிரகித்து கொள்ள முடியாதவைகள். காரணம், அவர் அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளாக இருக்கிறார். அந்த வல்லமை நிறைந்த கடவுள் நம்முடைய வாழ்க்கையில் மாபெரும் அதிசயத்தை, ஓவர் நைட் என்று சொல்லுவோமே, ஒரே இரவில் ஆண்டவர் செய்து முடிக்க முடியும். ஆனால் பலருடைய வாழ்க்கையில் கடவுள்
தாமதிப்பதைப் போல தெரிந்தாலும் வேதம் நமக்கு சொல்லித் தருகிறது, அவர் தாமதித்தாலும் நீ காத்திரு என்று எழுதியிருக்கிறது. ஆம், நாம் காத்திருக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நம்மை விட, நாம் எதிர்பார்ப்பதை விட அதிகமாய் செய்ய போகின்ற ஆண்டவருக்காக அவர் கிரியை நடப்பிக்கும்படி, அவர் தன்னுடைய அநாதி தீர்மானத்தின்படி நமக்கு உதவி செய்ய நாம் அவருக்கு அனுமதி அளிக்கிற மக்களாய் நாம் காத்திருக்க வேண்டும். அப்பொழுது கர்த்தர் மிகவும் எளிதாக தம்முடைய தீர்மானத்தை, தம்முடைய திட்டத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்து முடிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நாங்கள் துதிக்கிறோம். ஆம் கர்த்தாவே, எங்களுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் பல நேரங்களிலே அது கர்த்தாவே மிகவும் அற்பமான காரியமாக மாறிவிடுகிறது. ஆனால் கடவுள் எங்களுக்காக கிரியை நடப்பிக்கும் பொழுது அது நாங்கள் நினைத்து பார்த்ததை விட, எதிர்பார்த்ததை விட அது மேன்மை நிறைந்ததாக இருக்க போகிறது. அதற்கு ஸ்தோத்திரம். அப்படித்தான் எங்கள் குடும்பத்தின் காரியங்கள் ஒவ்வொன்றையும் கடவுள் சந்தித்து எங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அத்தனை வல்லமை நிறைந்த கடவுளாக இருக்கிறபடினாலே இதோ எங்கள் ஜெபங்களிலே ஆண்டவரே, நீர் இவ்வண்ணமாய் செய்து தாரும், நீர் அவ்விதமாக எங்கள் காரியங்களை நீர் பொறுப்படுத்தி கொள்ளும் என்று ஜெபிக்காமல், கர்த்தாவே, நீர் எங்களை குறித்து வைத்திருக்கிற திட்டமும் தீர்மானமும் நிறைவேற உம்முடைய திருக்கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லுவோம். ஆம், அந்த ஜெபம் கடவுளுடைய பார்வையிலே மிக உயர்ந்ததாக, உகந்த ஒரு ஜெபமாக இருக்கும். ஆண்டவர் அப்படியே நம்முடைய ஜெபத்தை கேட்டு தம்முடைய திட்டத்தில் வைத்திருக்கிறதான அந்த உன்னதமான ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்பி அருள்வா. ஆண்டவரே, நீர்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், கிருபைக்குள் காத்துக்கொள்ளும். தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம், மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.